ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வினோத் விலாக். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரகுடா ஃபிஷிங்க்கு தேவையான லூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லூஸில் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய லூஸ் இருக்குது. இந்த நிறைய லூஸில் பேரகுடா ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில லூஸ்லாம் இருக்குது. அந்த லூரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது ஒரு லூரு, இது ஒரு லூரு. ஆக்சுவலாக இந்த லூர் பார்த்திங்கன்னா கனாட்டா அப்படின்ற பிராண்ட்லேருந்து வர லூர். இது 30 கிராமில் வரும். நல்ல ஒரு சூப்பரான லூர் போதும். இந்த லூர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜப்பானில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெகாபாஸ் கனாட்டா அப்படின்ற லூரு. கண்டிப்பாக நீங்கள் கிடச்சதுன்னா வாங்குங்க. யாராச்சும் சிங்கப்பூரோ மலேசியோ அது மாதிரி எங்கேயாச்சும் கண்ட்ரிலேருந்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துலலாம் இந்த லூர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம இந்தியாவில் தான் இந்த லூர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த லூர் நான் எங்கே வாங்கினேன்னா நானும் சிங்கப்பூர்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசனில் நான் 2 பேரகுடா, ஒரு பேராமுண்டி, ஒரு கொடுவாவும் 2 சீலா மீனும் பிடிச்சேன் ஆக்சுவலாக இந்த சீசனில். நெக்ஸ்ட்டு இந்த லூரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பேரகுடாவுக்கு நல்ல அட்ராக்ட் ஆகும். ஒரு 90% நல்லா பேரகுடா அட்ராக்ட் பண்ணும். எதுக்காகனா பேரகுடாவுக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்கும். இது இயற்கையாகவே பேரகுடா எல்லோ பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். எல்லோ கலரில் நீங்கள் எது போட்டாலும் அது பின்னாடி விரட்டிட்டு வரும். அதே சமயத்தில் எல்லோ ப்ளஸ் இந்த அட்ராக்ஷனோட இந்த ஆக்ஷனோட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீனை ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 90% சான்சஸ் இருக்குது. எல்லோ கலர் லூர் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த லூர் போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான லூர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 30 கிராம். 30 கிராம்ன்றதுனால ரொம்ப பெரிய சைஸ் மீனை அடிச்சுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ரிட்ரைவ் பண்ணி தான் தூக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூர் உடஞ்சிரும். அதனால் ஒரு 8 கிலோ மீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக ஏற்றிடலாம். அதுக்கு மேலே சைஸ் மீன் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக லூர் உடஞ்சிரும். அதுக்கு குவாலிட்டியான லூர் இன்னும் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நம்ம பெரிய சைஸ் மீன் பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான லூர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் இப்போ நான் ஃபைன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிராம் தான் மேக்ஸிமம் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான லூர்ஸ் இல்லை. நம்ம நாட்டில் இதுக்கு ஈக்குவலான ஒரு லூர் இருக்குது பேரகுடா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல்கோவில் லேசர் ப்ரோவில் இது கிரீன் அண்ட் எல்லோ கலந்த மாதிரி இருக்குது. அதோட இது ஒரு 50% ரிசல்ட் இருக்குது பேரகுடாவுக்கு. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிருக்கேன். ரிசல்ட் இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிடைக்கலன்னா இந்த லேசர் ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபிஷிங்கில். பேரகுடா மட்டும் கிடையாது, மற்ற மீன்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கலர் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி சீ கண்டிஷனு, தண்ணியோட கலரு, வேவ்ஸு, அப்புறம் ஹை டைடு, லோ டைடு, என்னென்ன கண்டிஷனில் என்ன மாதிரியான லூர் போடணும் அப்படின்றது நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸாக போடுறேன். தண்ணி நல்லா இருந்தால் எந்த லூர் போடணும், தண்ணி நல்லா இல்லைனா எந்த லூர் போடணும், அப்புறம் நம்ம ஊர் ஃபிஷ் என்னென்ன லூர்ஸ்லாம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற ஸ்பெஷல் லூர்ஸ் பற்றிலாம் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.